சின்ன மருமகள் சீரியல்ல குழந்தைக்கு தடுப்பூசி போடணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் சொல்றாங்க. மலரும் கருப்பும் பார்த்தீங்கன்னா, "சரி வாம்மா தடுப்பூசி போட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாங்க. இங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட, "ஆன்டி அந்த குழந்தை தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அந்த குழந்தை இல்லைன்னா சேது மாமா என்கிட்ட நல்லா இருந்திருப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ஈஸ்வரி கிட்ட ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "அந்த குழந்தை தானே உனக்கு பிரச்சனை. அந்த குழந்தைய எப்படியாச்சும் நான் யார் யார் மூலியமானா கடத்துறதுக்கு ஏற்பாடு பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க. இங்க மலரும், கருப்பும் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய எடுத்துன்னு போயிருக்காங்க தடுப்பூசி போட. அவங்களும் பார்த்தீங்கன்னா, நர்ஸ் கிட்ட குடுத்துட்டு வெளிய வெயிட் பண்ணும்போது, ஈஸ்வரி செட் பண்ண ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நர்ஸ் வந்து கேட்குறாங்க, "எங்க குழந்தை?" அப்படின்னு சொல்லிட்டு. மலர் பார்த்தீங்கன்னா, "உங்க கிட்ட தானே குடுத்தோம்" அப்படின்றாங்க. "இல்ல குழந்தைக்கு தடுப்பூசி போடலான்னு சொல்லிட்டு ஊசி எடுத்துட்டு வரதுக்குள்ள குழந்தைய காணோம்" அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இங்க ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கிட்ட, "நான் வச்ச ஆளு தான் அந்த குழந்தைய தூக்கின்னு போயிட்டாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. அதனால நான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போ சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "சூப்பர் ஆன்டி, சூப்பர் ஐடியா பண்ணியிருக்கீங்க. இனிமே நான் சேது மாமாவோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா ஜாலியா இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க சேதுக்கும் பார்த்தீங்கன்னா, விஷயம் தெரிய வருது. அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டல்ல என்னாச்சு ஏதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "ஒரு வேளை தமிழ்ச்செல்வி தான் எடுத்துட்டு போயிருப்பாளோ" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கால் பண்ணி கேட்குறாங்க. "என்னது என் குழந்தைய காணோமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி கீழ விழுந்துர்றாங்க. அப்பத்தா ஃபோன் எடுத்து பேசுறாங்க. "என்னடா என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "குழந்தைய காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்டயும் சொல்றாங்க. "இங்க அவ கொண்டு வரலடா, எங்க ஏதுன்னு பாருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்றாங்க. இங்க சேது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அழுதுன்னு உட்கார்ந்து இருக்காங்க, குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு. அப்ப கருப்பு பார்த்தீங்கன்னா, "மாப்பிள நீ எதுக்கு மாப்பிள அழுற? தமிழ்ச்செல்வி தான் அழணும். தமிழ்ச்செல்வியோட குழந்தை தானே. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ அந்த குழந்தைய தொட்டு தூக்கி இருப்பியா? இப்ப மட்டும் எதுக்கு அழுற மாப்பிள?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, "இல்ல என்னோட குழந்தைய நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும். நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது கிளம்புறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.